மதியழகன், அதே போல் அங்கே ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? அதாவது உடல்கள் வந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த உடல்கள் வந்து உடனடியாக எப்படி அந்தந்த குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப் போகுது? எப்படி எடுத்து செல்லப் போகிறார்கள்? அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா? பலி எண்ணிக்கை 39ஆக இருந்தது என்ற தகவல்கள் கிடைத்த உடனேயே உடனடியாக உடல்களை அடையாளம் காணும் பணியானது நடைபெற்றது. 39 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 35 பேரினுடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டன. அவ்வாறு அடையாளம் காணப்பட்ட உடல்களினுடைய இந்த பிரேத பரிசோதனை என்பது உடனடியாகவே தொடங்கியது. அதாவது இந்த சம்பவம் கரூரில் நடைபெற்றிருந்தாலும் கூட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 20க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்கள் உடனடியாக கரூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த குழுக்கள் எல்லாம் சேர்ந்து தற்பொழுது வரை பிரேத பரிசோதனை ஒரு 15க்கும் மேற்பட்ட உடல்களுக்கு பிரேத பரிசோதனை வந்து முடிவடைந்திருக்கிறது. அடையாளம் காணப்பட்டு பிரேத பரிசோதனை முடிந்த உடல்களை உடனடியாக அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அந்த சம்பந்தப்பட்ட ஊர்களுக்கு, பகுதிகளுக்கு, கிராமங்களுக்கு அந்த உடல்களை எடுத்து செல்வதற்காக 30 ஆம்புலன்ஸுகள் ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. தற்பொழுது கூடுதல் ஆம்புலன்ஸுகளும் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் மொத்தம் 39 உடல்களை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. கரூர் மட்டுமில்லாமல் அண்டை மாவட்டங்களுக்கும் இந்த உடல்களை அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த உடல்கள் அனுப்பி வைக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அடையாளம் காணப்பட்டு பிரேத பரிசோதனை முடிந்த உடல்கள் அனைத்துமே உடனடியாக அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே தயார் நிலையில் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தான் பிரேத பரிசோதனை முடிந்து தயார் நிலையில் இருந்த உடல்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் தனது அஞ்சலியை செலுத்தினார். மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதனை தொடர்ந்து அந்த உடல்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அதனை ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மதியழகன், அதே போன்று தற்பொழுது 111 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக நாம் பார்க்கிறோம். அதில் அரசு மருத்துவமனையில் எவ்வளவு பேர் சிகிச்சையில் உள்ளார்கள்? அதில் அவர்களுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது? நல்ல முறையில் இருக்கிறார்களா என்ற தகவல்களை பதிவு செய்யுங்கள். மொத்தம் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் 81 பேர் வரை அரசு மருத்துவமனை, அதாவது கரூர் அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதர நபர்கள் தான் அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த விஜயனுடைய மக்கள் சந்திப்பு நடைபெற்ற இடத்திலேயே ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனை அது மட்டுமில்லாமல் சுற்றுப்புறத்திலேயே இருக்கக்கூடிய மற்ற தனியார் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் அரசு மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களினுடைய உடல்நிலையும் தற்பொழுது பெரும்பான்மையான, அதாவது 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாக, 111 பேருக்கு சிகிச்சை அளித்து வருவதாக கூறப்பட்டிருந்தாலும் கூட அதில் பெரும்பான்மையினுடைய உடல்நிலை தற்பொழுது ஆபத்து கட்டத்தை தாண்டி இருப்பதாகவும் அவர்களினுடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது அவர்கள் முழுமையாக உடல் நலன் சீரடைந்து அவர்களால் செல்ல முடியும் என்ற ஒரு நிலை இருந்தால் மட்டுமே அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்கள் என்றும் அதுவரை அவர்கள் கண்காணிப்பிலேயே இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அரசு மருத்துவமனையில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வரக்கூடிய அதே வேளையில் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவர்களுக்கான அந்த கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டு அவர்களுக்கும், அதாவது தனியார் மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கும் உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என்று அரசு சார்பில் உத்தரவிடப்பட்டு அவர்களுக்கும் அதே ஒரு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது.
தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட பெரும்பாலானவர்கள் அரசு மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் முதலமைச்சரும் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் அங்கு கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து மேலும் அவர்களது உடல்நிலை குறித்து கேட்டறிந்து வருகிறார். கரூர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குழுக்களை மட்டும் வைத்துக் கொண்டு இத்தனை பேருக்கு ஒரே நேரத்தில் சிகிச்சை அளிப்பது என்பது ஒரு இயலாத காரியமாக இருக்கும் என்பதால் தான் உடனடியாக 20 மருத்துவ குழுக்கள் அதாவது அண்டை மாவட்டங்களில் இருந்து கரூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த மருத்துவ குழுக்கள் மற்றும் கரூரிலேயே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை குழுக்கள் எல்லாம் இணைந்துதான் தற்பொழுது காயமடைந்தவர்களுக்கான அந்த சிகிச்சையை தற்பொழுது வழங்கி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மதியழகன்.